புதுப்பிக்கப்பட்ட அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்கள் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், எதையும் தாங்கும் எதையும் உறங்கக்கூடிய இடம், அதே போன்று ஓய்வறியாத நபர் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, முக்கியமான விஷயமா எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு? தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய ஒரு புதிய நினைவிடம் மெரினாவில் ஒரு புதிய அடையாளமாக மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த திறப்பு விழாவினுடைய கல்வெட்டை தமிழ்நாடு முதலமைச்சர், நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வங்க கடலோரம் துயில் கொள்ளக்கூடிய இரண்டு தலைவர்களினுடைய பிரம்மாண்டமான நினைவிடங்களை இன்றைக்கு திறக்கப்படுகிறது. மெரினா கடற்கரையினுடைய ஒரு புதிய அடையாளமாக, கண்கவர் நினைவிடமாக மாறி இருக்கிறது. மறைந்தும் மறையாமல் நம்முடைய உள்ளத்திலே ஊனோடு உதிரத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.